ஆ- யாத்திராகமம் அதிக 3ஆம் அதிகாரம் 1. மோசே சமீ மோசே மீதி மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்து தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகள் வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரப் மட்டும் வந்தான். வசனம் 2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு ஒட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினாலே ஜுவாலித்து எரிந்தது. அது வெந்து போகாமல் இருந்தது. வசனம் 3. அப்பொழுது மோசே அந்த முட்செடியை, வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் அந்த அற்புத காட்சிகளை பார்ப்பேன் என்றான். வசனம் 4. அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். வசனம் 5. அப்பொழுது அவர் அங்கே கிட்டே, சேரையாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். வசனம் 6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். வசனம் 7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளாட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். வசனம் 8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் எவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இருக்கிறேன். வசனம் 9. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். வசனம் 10. நீ இஸ்ரவேலின் புத்திரர்களாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். வசனம் 11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். வசனம் 12. அதற்கு அவர், நான் உன்னுடன் இருப்பேன். நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தால் பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். வசனம் 13. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். வசனம் 14. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்றும் இஸ்ரவேலிலே புத்திரரிடம் சொல்வாராக என்றார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கார் என்றதை இந்த 14ஆம் வசனம் சொல்லுது. வசனம் 15. மேலும் தேவன் மோசேயுடைய நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய யாக்கோபின் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக என்றென்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறையாக தோன்றும். இதுவே என் பிரஸ்தாபம். வசனம் 16. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாகவே சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றார். வசனம் 17. நான் உங்களை எகிப்தின் சிறுமைகளிலிருந்து நீக்கி
பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர்கள் எத்தியர்கள், எமோரியர்கள், பிரிசியர்கள், எவியர்கள், எபூசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். சொல்லி 18 அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்கள் சந்ததியார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலி இடும்படி எங்களை போகவிடும் என்று சொல்லுங்கள். வசனம் 19 ஆனால் எகிப்தின் ராஜா கை வல்லமை கொண்டோலொழியே உங்களை போகவிடேன் என்று நான் அறியேன். வசனம் 20 ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களையும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். வசனம் 21 அப்பொழுது அந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாக போவதில்லை. வசனம் 22 ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலானவரிடத்திலே தன் தன் வீட்டிலே தங்கியிருக்கிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாங்கள். அவைகள் உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரையே கொள்ளையிடுவீர்கள் என்றார். யாத்திராகும் 4ஆம் அதிகாரம். வசனம் 1 அப்பொழுது மோசே அவர்களை என்னை நம்புவார் என் வாக்குக்கு செவி கொடார்கள். கர்த்தர் உன்னை தரிசனமாகவில்லையா என்று சொல்லுவார்கள் என்றார். வசனம் 2 கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிற என்ன என்று ஒரு கோல் என்றான். வசனம் 3 அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். வசனம் 4 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த பொழுதோ அது அவன் கையிலே கோலாயிற்று. வசனம் 5 ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனுமாகிய கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகினதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். வசனம் 6 மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுத்த பொழுதும் அது அவன் கை உறைந்த மலையைப் போல வெண் குஷ்டம் பிடித்திருந்தது. வசனம் 7 அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்பவும் தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோதோ அது திரும்பவும் அவனுடைய மறு சிதையைப் போலாயிற்று. வசனம் 8 அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தையே அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தையே கண்டு நம்புவார்கள். வசனம் 9 இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மோண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மோண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். வசனம் 10 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனுடனே பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். வசனம் 11 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையான செவிடனையும் பார்வையும் உள்ளவனாயும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? வசனம் 12 ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். வசனம் 13 அதற்கு அவன் ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாராகிலும் அனுப்ப என்றான். வசனம் 14 அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேலே கோபமுண்டாகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். வசனம் 15 நீ அவனுடனே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும்
அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். வசனம் 16. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களுடனே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். வசனம் 17. அந்த கோலையும் உன் கைகளிலே பிடித்து கொண்டு வா, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். வசனம் 18. மோசே தன் மாமனாகிய எத்திரோவினிடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரர்களிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றார். வசனம் 19. பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பவும் போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள் என்றார். வசனம் 20. அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதைகளையும் நீங்கள் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பி போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். வசனம் 21. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்களை யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். வசனம் 22. அப்பொழுது நீ பார்வோனுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். வசனம் 23. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திர சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி என்றார். வசனம் 24. வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். வசனம் 25. அப்பொழுது சிப்ரோல் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலையை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். வசனம் 26. பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனம் நிமித்தம் நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். வசனம் 27. கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்திலே மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவனிடத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். வசனம் 28. அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தரே சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட பின் சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். வசனம் 29. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லோரையும் கூட்டி வரச் செய்தார்கள். வசனம் 30. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். வசனம் 31. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்று அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோதோ தலை குனிந்து தொழுது கொண்டார்கள்.